ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கடையில் போய்ட்டு ஒரு பிளேட் நம்ம கோபி மஞ்சூரியன் வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வாங்கணும் அப்படின்னா நம்ம 2-3 பிளேட் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு பிளேட் செலவு பண்ணுற காசை வச்சு நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு வீட்லேயே நம்ம கோபி மஞ்சூரியன் ரெசிபி செஞ்சிடலாம். முதல்ல இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவரை எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வெயிட் போட்டதில் 400 கிராம் இருந்தது. காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கணும். அதில் புழுவெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஒரு முறை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு காலிஃப்ளவரை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டுட்டேன். 5 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு இது போல் ட்ரையாக பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவுக்கு பதிலாக மைதா மாவு தான் சேர்ப்பாங்க. நான் மைதாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் தெரியாது. நீங்கள் கடலை மாவு சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரதுக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சாஸ்லாம் நம்ம சேர்க்கறதுனால கொஞ்சம் கலரும் வரும். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸும் புழிஞ்சிக்கலாம். லெமனுக்கு பதிலாக தயிர் இருந்ததுன்னா கூட நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை மாவோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கோபி மஞ்சூரியனுக்கும் இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். கோபி 65, கோபி சில்லி செய்கிறீங்க அப்படின்னா கூட காலிஃப்ளவர் சில்லிக்கு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டு செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோபி மஞ்சூரியன் செய்ய பிளான் பண்ணாலே நம்ம காலிஃப்ளவர் 65 பொரிச்சு எடுக்கும் போதே பாதி காலி ஆகிடும். அதுக்கப்புறம் எங்கடா நம்ம கோபி மஞ்சூரியனாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில்லியாகவே நான் நிறைய டைம் விட்டுருக்கேன். காலிஃப்ளவரும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒரு வடிகரண்டியில் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரானே நல்லா வடிஞ்சு வந்துடும். ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் 5 நிமிஷம் காலிஃப்ளவர் போட்டிருப்போம். அதனால் எண்ணெயில் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, சீக்கிரமாக டக்குன்னு ஃப்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா காலிஃப்ளவரையும் எண்ணெயில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்படி சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1 டீஸ்பூன் பொடியாக இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய பூண்டு, ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கேப்சிகம் கட் பண்ணி சேர்ப்பேன், அந்த சைஸ்லையும் நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இது போல் பொடியாகவும் நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. நான் ரெட் சில்லி சாஸை சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினதும் ஒரு குடமிளகாவை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் வாங்கி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாவை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு கப்பில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சில்லி பொரிக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ லைட்டாக மட்டும் சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் எதுவும் நான் சேர்க்காததுனால ரெட் சில்லி சாஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெட் சில்லி சாஸை 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மைல்டாக காரம் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. கூடவே 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1 நிமிஷம் நம்ம கலந்து கொடுத்தா போதும். அந்த சாஸோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை. நான் ட்ரை கோபி மஞ்சூரியன் செய்கிறேன். ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரியே நமக்கு கோபி மஞ்சூரியன் கொடுப்பாங்க, ட்ரையாகவும் கொடுப்பாங்க. நம்ம ட்ரையாக பண்ணியிருக்கோம். இப்படி சாப்பிட தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுட சுட ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்பப்போ நார்மலாக காலிஃப்ளவர் சில்லி போட்டு கொடுக்காம இந்த மாதிரி கோபி மஞ்சூரியனாகவும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குடமிளகாய் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிற அந்த வெங்காயம் சாஸ் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஆப்ஷனே இல்லை, நம்ம கண்டிப்பாக சேர்த்து தான் பண்ணணும்.
கடைக்கெல்லாம் போனோம்னா நம்ம ஒரு பிளேட் வாங்குற காசுக்கு வீட்லேயே ஒரு காலிஃப்ளவரை வாங்கிட்டு வந்து இந்த சாஸ்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் கோபி மஞ்சூரியன் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.